அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோதிடம் தோன்றிய காலத்திலிருந்து சவாலாக விளங்குகின்ற ஒரு விஷயம் மூன்றாம் பாலினத்தவருடைய ஜாதகத்தை கண்டறிவது. இது வரைக்கும் பல சாஸ்திர நூல்களில் இதை பற்றி சொல்லியிருந்தாலும் அதை கொண்டு ஒரு 10 மூன்றாம் பாலினத்தவருடைய ஜாதகத்தில் அந்த விதி பொருந்துகிறதா என்று பார்த்தால் ஒரு குறிப்பிட்ட விதி 10 ஜாதகங்களுக்கும் பொருந்தவில்லை. இப்போ அதை யூனிஃபார்ம் பண்றதற்காக நான் ஒரு முயற்சி செஞ்சேன். அதற்கு காட்பாடியில் இருக்கிற எனது நண்பர் மற்றும் ஜோதிடரான திரு MS மணி என்பவர் பல மூன்றாம் பாலினத்தவர்களுடைய ஜாதகத்தை பெருத்த முயற்சி எடுத்து கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. அவர் கொடுத்த ஜாதகங்களை கொண்டு ஆய்வு செய்து மூன்றாம் பாலினத்தவருடைய ஜாதகத்துல எந்த மாதிரியான ஜோதிட விதிகள் இருந்த காரணத்தினால அவர்கள் ஆணும் அல்லாமல் பெண்ணும் அல்லாமல் மூன்றாம் பாலினத்தவராக பிறப்பதற்கு காரணமாக அமைந்தது என்பதை பெருத்த முயற்சி எடுத்து ஆய்வுகள் மேற்கொண்டு விடைகளை கண்டறிந்துள்ளேன். இந்த விடைகளை ஜோதிடத்தில் விதிகளாக அமைத்து சுமார் 18 விதிகள் கிடைத்தன. அந்த 18 விதிகளை லக்னம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் என்ற பிரிவுகளாக கொண்டு ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் 4 கிரக தொடர்புகள் என்ற விதத்தில் மொத்தம் 12 கிரக தொடர்புகளும் ஒருவர் குழந்தை பேரின்மை என்ன கிரக தொடர்புகள் உள்ளன என்பதை CRB முறையில் நான் கண்டறிந்த ஏற்கனவே வெளியிட்டுள்ள ஜோதிட அமுதம் நூலில் உள்ள விதிகள் 6 அதையும் சேர்த்து இந்த 1, 5, 9 கூடைய கிரக நிலைகளில் 12 தொடர்பும் குழந்தையின்மைக்கான 6 தொடர்பும் மொத்தம் 18 கிரக தொடர்புகளை சுருக்கமாக உருவாக்கி அந்த விதிகள் உண்மையான மூன்றாம் பாலினத்தவருடைய ஜாதகத்தில் எப்படி பொருந்தி வருகிறது என்பதை இந்த பதிவில் காண இருக்கிறோம். இந்த மூன்றாம் பாலினத்தவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதற்கு ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆய்வுகள் மேற்கொள்ள ஜாதகங்களை பெற்றுக் கொடுத்த எனது நண்பர் காட்பாடியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற மாவட்ட கல்வி அதிகாரியான திரு MS மணி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி இப்பதிவினை துவங்குகிறேன். மூன்றாம் பாலினத்தவர் ஜாதக ஆய்வு. ஆய்விற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜாதகங்கள் 10. அதாவது இந்த பதிவில் 10 மூன்றாம் பாலினத்தவருடைய ஜாதகத்தை ஒன்றன் பின் ஒன்றாக ஆய்வு செய்ய இருக்கின்றோம். மூன்றாம் பாலினத்தவர் ஜாதகம், இதற்கு விதிகள் என்னால் உருவாக்கப்பட்டது, எந்த சாஸ்திர நூலிலிருந்தும் எடுக்கப்பட்டது அல்ல. எந்த ஜோதிட குருமார்களுடைய விதிகளையும் எனது ஆய்விற்கு பயன்படுத்தவில்லை என்பதை கூறிக்கொண்டு CRB முறையில் நான் உருவாக்கியுள்ள விதிகளை கூர்ந்து கவனித்துவிட்டு ஒவ்வொரு ஜாதகமாக பார்க்க இருக்கிறோம். 1க்கு சனி, புதன், கேது, மாந்தி தொடர்பு. 1க்கு அப்படின்னா லக்னத்திற்கு என பொருள். சனி, புதன், கேது, மாந்தி இந்த 4 கிரகங்களினுடைய தொடர்பு லக்னத்திற்கு வர வேண்டும். 2, 5க்கு சனி, புதன், கேது, மாந்தி தொடர்பு. அதாவது 5ஆம் வீட்டிற்கு அல்லது 5ஆம் வீட்டு அதிபதிக்கு சனி, புதன், கேது, மாந்தி தொடர்பு வர வேண்டும். 3, 9க்கு சனி, புதன், கேது, மாந்தி தொடர்பு. அதாவது 9ஆம் வீட்டிற்கு சனி, புதன், கேது, மாந்தி தொடர்பு இவை வர வேண்டும். 4, 5க்கு செவ்வாய், சனி தொடர்பு. 5ஆம் இடத்திற்கு செவ்வாய், சனியின் தொடர்பு வர வேண்டும். 5, சிம்மத்திற்கு செவ்வாய், சனி தொடர்பு வர வேண்டும். அதாவது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சிம்மம், அந்த சிம்ம ராசிக்கோ அல்லது சிம்மத்தின் அதிபதி சூரியனுக்கோ செவ்வாய், சனி தொடர்பு வர வேண்டும். 6, குருவிற்கு செவ்வாய், சனி தொடர்பு. அதாவது புத்திர காரகன் என அழைக்கப்படுகின்ற குருவிற்கு செவ்வாய், சனி தொடர்பு வர வேண்டும். இப்போ தொடர்பு என கூறுவது எதை பற்றி என்றால், கிரகங்கள் சித்தர்கள் சொன்ன முறையில் தொடர்பு பெறுகின்றன. மேலும் CRB முறையில் நான் கண்டறிந்த 8 விதமான கிரக தொடர்புகள் உள்ளன. அதை பற்றி ஒரு நிமிடம் சுருக்கமாக கூறுகிறேன். வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். வைநாசிகம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். ஒரு கிரகத்திற்கு உள்ள
3 நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். இது போல மேலும் சில முறைகளில் கிரகங்கள் தொடர்பு பெறுகின்றன என்பதை கடந்த 2 ஆண்டு ஆய்வில் கண்டுபிடித்து அதை ஜோதிட அமுதம் என்னும் நூலில் பல உதாரண ஜாதகங்களை கொண்டு நிரூபித்துள்ளேன். இது தொடர்பாக ஏற்கனவே வெளியிட்ட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் மேலும் அறிந்து கொள்ளுங்கள். 3ஆம் பாலினத்தவர் ஜாதகம் 1. இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது மேஷ லக்னம். இந்த ஜாதகத்திற்கு சைடுல பாருங்க, இந்த பாக்ஸ்ல காட்டியிருக்கிற 1லிருந்து 6 வரைக்கும் உள்ள விதிகள் பொருந்தி வரும் காரணத்தினால் இவர் 3ஆம் பாலினத்தவராக பிறக்கும் நிலை ஏற்பட்டது. ரூல் 1. லக்னத்திற்கு சனி, புதன், கேது, மாந்தி தொடர்பு. மேஷ லக்னம். இந்த லக்னத்தின் அதிபதி செவ்வாய் கும்பத்தில் சனியின் வீட்டில் உள்ளது. அந்த செவ்வாயை சிம்மத்தில் உள்ள சனி பார்க்கிறது. இந்த லக்னாதிபதி செவ்வாயோடு புதன் நேரடி தொடர்பு பெற்றுள்ளார். கேதுவும் நேரடி தொடர்பு பெற்று இந்த கேது லக்னத்தை பார்க்கிறார். மேலும் லக்னத்திலேயே மாந்தி உள்ளது. எனவே ரூல் 1 பொருந்தி வருவதை காண முடிகிறது. ரூல் 2. 5க்கு சனி, புதன், கேது, மாந்தி தொடர்பு. மேஷ லக்னத்திற்கு 5ஆம் இடம் சிம்மம். இங்கே சனி அமர்ந்துள்ளது. இந்த வீட்டின் அதிபதி சூரியன் கும்பத்தில் புதன் மற்றும் கேதுவோடு நேரடி தொடர்பு பெற்றுள்ளது. இங்க பாருங்க, மாந்தி தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்க. மாந்தி கிரக பாதசாரத்துல பாருங்க. மாந்தி அமர்ந்த நட்சத்திரம் பரணி, சனி அமர்ந்த நட்சத்திரம் பூரம். திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த கிரகங்களை அந்த நட்சத்திரங்களுக்குள் இடமாற்றி வைத்து பார்க்கலாம். எனவே பரணி நட்சத்திரத்தில் உள்ள மாந்தியை சனி அமர்ந்த பூரம் நட்சத்திரத்திற்கு இடமாற்றி வைக்கும் பொழுது மாந்தி 5ஆம் இடத்திற்கு வந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த மாந்தியை ப்ளூ கலர்ல காட்டியிருக்கேன். 5ஆம் வீட்டிற்கு இவ்வாறு மாந்தி தொடர்பு ஏற்பட்டுள்ளது. ரூல் 2 கூறப்பட்ட விதிகள் பொருந்தி வருவதை பார்க்க முடிகிறது. ரூல் 3. 9க்கு சனி, புதன், கேது, மாந்தி தொடர்பு. மேஷ லக்னம். 9ஆம் இடம் தனுசு. இதன் அதிபதி குரு கடக ராசியில் உள்ளது. குரு அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்க பூசம். பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம். அதனால சனி தொடர்பு கிடைக்கப்பட்டுள்ளது. புதன் எப்படி 9ஆம் இடத்திற்கு தொடர்பு வருதுன்னு பார்ப்போம். குரு அமர்ந்த நட்சத்திரம் பூசம். பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம். சிஆர்பி மெத்தட்ல ஒரு ரூல் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலும் அதே கிரகத்தின் வீட்டிலும் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த விதத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் குரு அமர்ந்து சனியின் வீட்டில் புதன் அமர்ந்த காரணத்தினால் குருவும் புதனும் தொடர்பு பெறுகிறார்கள். அடுத்தது கேது கும்பத்தில் இருந்து 9ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால 9ஆம் வீட்டுக்கு கேது தொடர்பு வந்திருக்கு. அடுத்தது மாந்தியின் தொடர்பு 9ஆம் இடத்துக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். மாந்தி லக்னத்துல பரணி நட்சத்திரத்துல இருக்கு. தனுசுல இருக்கிற சுக்கிரன் பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கு. கிரக பாதசாரத்துல பாருங்க, சுக்கிரன் பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கு. சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்த மாந்தியை பூராடம் நட்சத்திரத்தில் சுக்கிரன் உள்ள இடத்திற்கு மாற்றும் பொழுது மாந்தி 9ஆம் இடத்திற்கு வந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ 9ஆம் வீட்டுக்கு மாந்தி தொடர்பு வந்ததை பார்க்க முடிகிறது. ரூல் 4. 5க்கு செவ்வாய் சனி தொடர்பு. மேஷ லக்னத்திற்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் கும்பத்துல செவ்வாயோடு நேரடியாக தொடர்பு பெற்றுள்ளது. 5ஆம் வீட்டிலேயே சனி இருக்கு. அதனால 5ஆம் இடத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு ஏற்பட்டதை பார்க்க முடிகிறது. ரூல் 5. சிம்மத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு. மேஷ லக்னத்தை பொறுத்தவரை 5ஆம் இடம் என்பதும் சிம்மம் என்பதும் ஒன்றாகவே இருப்பதால் ரூல் 4 கூறப்பட்ட விவரங்கள் இதற்கும் பொருந்தும். ரூல் 6. குருவிற்கு செவ்வாய் சனி தொடர்பு. மேஷ லக்னம். 9ஆம் இடத்துக்குரிய குரு கடகத்தில் பூசம் நட்சத்திரத்தில், அதாவது சனியின் நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளது. எனவே குருவிற்கு சனி தொடர்பு வந்ததை பார்க்க முடிகிறது. மேலும் குரு அமர்ந்த நட்சத்திரம் சனியனுடையது. செவ்வாய் அமர்ந்த வீட்டின் அதிபதி சனி. எனவே குருவும் செவ்வாயும் தொடர்பு பெறுகிறார்கள். மேலும் குரு அமர்ந்த நட்சத்திரம் பூசமும் லக்ன புள்ளி செவ்வாயின் வீட்டில் உள்ள லக்ன புள்ளி அமர்ந்த நட்சத்திரம் பரணி. பரணியிலிருந்து எண்ணி வந்தா பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்வசம், பூசம். பூசம் என்பது 7வது நட்சத்திரம்.
வதம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களும் லக்ன புள்ளியும் மாந்தியும் எதுவாக இருந்தாலும் தொடர்பு பெறும். அந்த விதத்துல மேசம் என்னும் செவ்வாயினுடைய வீட்டில் உள்ள லக்ன புள்ளியும் குருவும் தொடர்பு பெறுவதால் குருவிற்கு செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டதை காண முடிகிறது. இது போல இங்கிருந்து சொல்லப்பட்ட 6 விதிகளும் இந்த ஜாதகத்தில் உள்ள காரணத்தினால் இந்த ஜாதகர் 3ஆம் பாலினத்தவராக பிறக்க நேரிட்டது. இது போல இந்த 6 விதிகளுக்கு மேலும் 9 உண்மையான ஜாதகங்களை பொருத்தி பார்க்க உள்ளோம். 2வது ஜாதகத்தை பார்ப்போம். 2 இந்த ஜாதகர் பிறந்தது மகர லக்னம். லக்னத்தின் அதிபதி சனி. அதனால லக்னத்திற்கு சனி தொடர்பு வந்ததை அறிய முடிகிறது. இப்போ லக்னத்திற்கு புதன் தொடர்பு நார்மலா பார்க்கும்போது வராது. லக்னாதிபதி சனி கும்பத்தில் அமர்ந்துள்ளது. சனி அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல பாருங்க சதயம். மிதுனத்துல சந்திரன் இருக்கு. சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் திருவாதிரை. சதயம் மற்றும் திருவாதிரை இரண்டும் ராகுவின் நட்சத்திரம். அதனால சனிய சந்திரன் உள்ள திருவாதிரை நட்சத்திரத்திற்கு மாற்றி வைக்கும் பொழுது சனி புதன் வீட்டிற்கு வருகிறது. எனவே லக்னாதிபதியான சனிக்கு புதன் தொடர்பு ஏற்படுகிறது. லக்னாதிபதியான சனிக்கு கேதுவின் தொடர்பு எப்படி வருகிறது என பார்ப்போம். சனி அமர்ந்த நட்சத்திரம் சதயம், கேது அமர்ந்த நட்சத்திரம் கிருத்திகை. சதயம் நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் கிருத்திகை, அதாவது வதம் நட்சத்திரம் ஆகும். வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த சனியும் கேதுவும் தொடர்பு பெறுகிறார்கள். இவ்விதத்தில் லக்னாதிபதியான சனிக்கு கேதுவின் தொடர்பு ஏற்படுகிறது. லக்னத்திலேயே மாந்தி இருக்கிறது. எனவே லக்னத்திற்கு சனி, புதன், கேது மற்றும் மாந்தி தொடர்பு ஏற்படுவதை காண முடிகிறது. அடுத்தது ரூல் 2. 5க்கு சனி, புதன், கேது, மாந்தி தொடர்பு. மகர லக்னத்திற்கு 5ஆம் இடம் ரிஷபம். இந்த வீட்டின் அதிபதி சுக்கிரனுக்கு சனியின் தொடர்பு நேரடியாக ஏற்படவில்லை. அதே சமயம் ரிஷபத்தில் உள்ள கேது சுக்கிரனாக செயல்படுகிறார். ஏனெனில் கேதுவிற்கு சொந்த வீடு இல்லை. எந்த வீட்டில் உள்ளாரோ அந்த வீட்டின் அதிபதியாக செயல்படுகிறார். அந்த விதத்தில் ரிஷபத்தின் அதிபதியாக கேதுவை எடுத்துக்கொள்ளும் பொழுது சனி அமர்ந்த நட்சத்திரம் சதயம், இதில் இருந்து 7வது நட்சத்திரம் கார்த்திகை, இதுல கேது உள்ளதால் வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் என்னும் சிஆர்பி முறையின்படி சனியும் கேதுவும் தொடர்பு பெறுகிறார்கள். கேதுவோடு தொடர்பு என்பது 5ஆம் வீட்டிற்கு ஏற்பட்ட தொடர்பாக கொள்ளும் பொழுது 5ஆம் வீட்டிற்கு சனி தொடர்பு கிடைத்துள்ளது. மேலும் 5ஆம் வீட்டிலேயே புதன், கேது இருவரும் சேர்ந்தே உள்ளனர். அடுத்தது 5ஆம் வீட்டிற்கு மாந்தி தொடர்பு எப்படி வருதுன்னு பார்ப்போம். கிரக பாதசாரத்துல பாருங்க, மாந்தி அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம். ரோகிணி நட்சத்திரத்துல புதன் இருக்கு. திருவோணம் மற்றும் ரோகிணி இரண்டுமே சந்திரனுடைய நட்சத்திரம். எனவே திருவோணம் நட்சத்திரத்தில் உள்ள மாந்தியை ரோகிணி நட்சத்திரத்திற்கு இடமாற்றம் செய்யும் பொழுது லக்னத்தில் உள்ள மாந்தி 5ஆம் இடத்திற்கு தனது தொடர்பை கொடுக்கின்றார். அதனாலதான் மாந்தியை ப்ளூ கலர்ல காட்டியிருக்கேன். இப்படி 5ஆம் வீட்டிற்கு மாந்தி தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அடுத்தது இந்த சைட்ல பாருங்க, பாக்ஸ்ல 9க்கு சனி, புதன், கேது, மாந்தி தொடர்பு. நார்மலான மெத்தட்ல பார்க்கும்போது கும்பத்தில் இருக்கிற சனிக்கும் 9ஆம் வீட்டுக்கு நேரடி தொடர்பு இல்லை. அதே சமயம் 9 கூடிய புதன் ரிஷபத்தில் இருக்கு. புதன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல பாருங்க ரோகிணி. அதே சமயம் லக்ன புள்ளி அமர்ந்தது திருவோணம். ரோகிணி மற்றும் திருவோணம் இரண்டும் சந்திரனுடைய நட்சத்திரமாக இருப்பதால் ரோகிணி நட்சத்திரத்தில் உள்ள புதனை திருவோணம் நட்சத்திரத்திற்கு இடமாற்றம் செய்யும் பொழுது மகர ராசிக்கு புதன் இடப்பெயர்ச்சி பெறுகிறார். அதனாலதான் புதனை ப்ளூ கலர்ல காட்டியிருக்கேன். 9ஆம் வீட்டு அதிபதியான புதனுக்கு சனி தொடர்பு ஏற்படுகிறது. 9ஆம் வீட்டின் அதிபதியே புதனாக இருக்கிறார். மேலும் அந்த புதன் 5ஆம் வீட்டில் கேதுவோடு நேரடி தொடர்பு பெற்றுள்ளார். லக்னத்தில் உள்ள மாந்தி ஏற்கனவே சொன்ன திரிகோண நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அந்த விதத்துல லக்னத்தில் இருக்கிற மாந்தி 5ஆம் இடத்திற்கு வந்ததாக விளக்கம் கூறியுள்ளேன். அந்த விதத்துல 9 கூடிய புதனுக்கு மாந்தி தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அடுத்தது ரூல் 4. 5க்கு செவ்வாய் சனி தொடர்பு. மகர லக்னத்திற்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். கிரக பாதசாரத்துல பாருங்க, சுக்கிரன் அமர்ந்தது மிருகசீரிஷம் நட்சத்திரம், அது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அடுத்தது ஏற்கனவே சொன்ன 5ஆம் வீட்டிற்கு சனி நேரடியாக தொடர்பு ஏற்படுத்தவில்லை. அதே சமயம் 5ஆம் வீட்டில் உள்ள கேது சுக்கிரனாக கருதும் பொழுது
சனி அமர்ந்த நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரமாக கேது அமர்ந்த நட்சத்திரம் உள்ளது. வதம் நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த விதத்துல சனியும் கேதுவும் தொடர்பு பெற்று 5ஆம் வீட்டிற்கு சனி தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அடுத்தது ரூல் 5, சிம்மத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு. இங்க பாருங்க, சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் மேசத்துல செவ்வாயோட வீட்லயே இருக்கு. அந்த சூரியனை சனி கும்பத்திலிருந்து பார்க்குது. மேலும் அந்த சனி சிம்மத்தையும் பார்க்குது. அதனால ரூல் 5ல் கூறப்பட்ட விதி பொருந்தி வருகிறது. ரூல் 6, குருவிற்கு செவ்வாய் சனி தொடர்பு. மகர லக்னத்திற்கு 3-12க்கு அதிபதியான குரு புத்திர காரகனாக இருந்து துலாம் ராசியில் அமர்ந்துள்ளார். இந்த குருவை மீனத்தில் உள்ள செவ்வாய் தனது 8ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறது. மேலும் குரு 5ஆம் பார்வை மூலமாக சனியை பார்க்கிறது. இந்த விதத்தில் குருவிற்கு, அதாவது புத்திர காரகனுக்கு செவ்வாய் சனி தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இப்படி இங்கே சொல்லப்பட்டுள்ள சிஆர்பி முறையில் நான் புதிதாக கண்டுபிடித்த 6 விதிகளும் இந்த 3ஆம் பாலினத்தவர் ஜாதகத்துல பொருந்தி வருவதை காண முடிகிறது. 3ஆம் பாலினத்தவர் ஜாதகம் 3. இந்த ஜாதகர் பிறந்தது மகர லக்னம். இந்த ஜாதகத்திற்கு சிஆர்பி முறையில் நான் கண்டுபிடிச்சிருக்கிற இந்த 6 விதிகள் எப்படி பொருந்தி வருதுன்னு பார்க்க போறோம். ரூல் 1ல் கூறப்பட்ட லக்னத்திற்கு சனி புதன் கேது மாந்தி தொடர்பு. மகர லக்னத்திற்கு அதிபதி சனி. எனவே லக்னத்திற்கு சனி தொடர்பு ஏற்பட்டுள்ளது. லக்னத்திற்கு புதன் தொடர்பு டைரக்டா ஏற்படல. ஏன்னா புதன் கிரக பாதசாரத்துல பாருங்க, கேட்டை நட்சத்திரத்துல சுயசாரத்துல இருக்கு. சனி 10ஆம் பார்வையாக புதனை பார்க்காது. அப்ப எப்படி சனிக்கு புதன் தொடர்பு ஏற்படுது அப்படின்னா, சனி அமர்ந்த நட்சத்திரம் உத்திராடம், விருச்சிகத்துல சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் அனுசம். சூரியனுடைய நட்சத்திரத்துல சனியும், சனியின் நட்சத்திரத்தில் சூரியனும் உள்ளது. எனவே நட்சத்திர பரிவர்த்தனை பெறும் பொழுது மகரத்தில் உள்ள சனி விருச்சிகத்திற்கு வந்துவிடும். விருச்சிகத்திற்கு வந்த சனிக்கு புதன் தொடர்பு கிடைக்கிறது. அடுத்தது பாருங்க, மகர லக்னத்திற்கு கேது தொடர்பு எப்படி வருதுன்னு பார்ப்போம். லக்னத்துல மாந்தி இருக்கு. அப்ப மாந்திக்கு தனி வீடு இல்லாதனால மாந்தி தற்காலிகமாக லக்னாதிபதியான சனியாக செயல்படுகிறார். மாந்தி அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசத்துல பாருங்க திருவோணம். மிதுனத்துல கேது அமர்ந்த நட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரை மற்றும் திருவோணம் இரண்டுமே வேதை நட்சத்திரங்கள். வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் அப்படிங்கிற சிஆர்பி முறையின்படி லக்னத்திற்கு மாந்தி மூலமாக கேதுவின் தொடர்பு ஏற்படுகிறது. மேலும் பாருங்க, லக்னத்திலேயே மாந்தி இருக்கிறதுனால ரூல் 1ல் கூறப்பட்ட லக்னத்திற்கு சனி புதன் கேது மாந்தி தொடர்பு ஏற்பட்டதை அறிய முடிகிறது. ரூல் 2, 5க்கு சனி புதன் கேது மாந்தி தொடர்பு. மகர லக்னத்திற்கு 5ஆம் இடம் ரிஷபம். இந்த வீட்டை நட்சத்திர பரிவர்த்தனைக்கு பிறகு விருச்சிகத்திற்கு வந்த சனி பார்க்கிறது, புதன் பார்க்கிறது. கேதுவின் தொடர்பு எப்படி வருதுன்னு பார்ப்போம். 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கு. மாந்தி திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கு. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உள்ள காரணத்தினால் சுக்கிரனை மாந்தி உள்ள திருவோணம் நட்சத்திரத்திற்கு கொண்டு வரும் பொழுது திருவோணம் நட்சத்திரத்தில் உள்ள சுக்கிரனும் திருவாதிரை நட்சத்திரத்தில் உள்ள கேதுவும் வேதை நட்சத்திர தொடர்பு முறையில் தொடர்பு பெறுகிறார்கள். எனவே ரிஷபத்திற்கு கேது தொடர்பு ஏற்படுகிறது. மேலும் லக்னத்திற்கு இடம்பெயர்ந்த சுக்கிரனுடன் மாந்தி நேரடி தொடர்பு பெறுகிறார். அந்த விதத்துல 5ஆம் வீட்டிற்கு சனி புதன் கேது மாந்தி தொடர்பு ஏற்பட்டுள்ளது. ரூல் 3, 9க்கு சனி புதன் கேது மாந்தி தொடர்பு. மகர லக்னத்திற்கு 9ஆம் இடம் கன்னி. இந்த கன்னியின் அதிபதி புதன் விருச்சிகத்தில் இருக்கு. நட்சத்திர பரிவர்த்தனைக்கு பிறகு விருச்சிகத்திற்கு வந்த சனியோடு புதன் நேரடி தொடர்பு பெறுவதால் 9ஆம் வீட்டுக்கு சனி தொடர்பு ஏற்பட்டுள்ளது. 9ஆம் வீட்டு அதிபதி புதன். எனவே 9க்கு புதன் தொடர்பு இயல்பாகவே உள்ளது. கேது தொடர்பு எப்படி வருதுன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலும் அதே கிரகத்தின் வீட்டிலும் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த விதத்துல புதனோட வீட்டுல கேது இருக்கு. புதனுடைய நட்சத்திரமான கேட்டையில், இங்க பாருங்க, இந்த கேட்டையில் புதன் இருக்கு. அதனால கேதுவும் புதனும் தொடர்பு பெறுகிறார்கள். அந்த விதத்துல 9ஆம் வீட்டுக்கு கேது தொடர்பு கிடைச்சிருக்கு. அப்புறம்
இங்க பாருங்க, மகர லக்னம், லக்னத்துல மாந்தி, இந்த மாந்தி புதனை பாக்குது. அதனால 9ஆம் வீட்டு அதிபதிக்கு மாந்தி தொடர்பு ஏற்பட்டதை காண முடிகிறது. அடுத்தது ரூல் 4, 5க்கு செவ்வாய் சனி தொடர்பு. மகர லக்னம், லக்னத்திற்கு 5ஆம் இடம் ரிஷபம். இத துலாம்ல இருக்கிற செவ்வாய் 8ஆம் பார்வையா பாக்குது. நட்சத்திர பரிவர்த்தனைக்கு பிறகு விருச்சிகத்திற்கு வந்த சனி 7ஆம் பார்வையா பாக்குது. அதனால 5ஆம் இடத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அடுத்தது சிம்மத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு. சிம்மத்தின் அதிபதி சூரியன் செவ்வாயோட வீட்டுல இருக்கு. அதுவும் இங்க பாருங்க, கிரக பாதசாரத்துல அனுசம் நட்சத்திரத்தில் இருக்கு. அனுசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம். அப்போ சிம்மத்தின் அதிபதி சூரியன் செவ்வாயினுடைய வீட்டுல சனியினுடைய நட்சத்திரத்துல இருந்து தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறார். ரூல் 6, குருவிற்கு செவ்வாய் சனி தொடர்பு. குரு என்பது ஏன் எடுக்கிறேன்னா புத்திர காரகன். அதற்கு செவ்வாய் சனி தொடர்பு வரணும். இங்க பாருங்க, செவ்வாய் துலாம் ராசியில இருக்கு. செவ்வாய் அமர்ந்த நட்சத்திரம் விசாகம். விசாகம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். அதனால குருவிற்கு செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டதாக எடுத்துக்கணும். அதே மாதிரி நட்சத்திர பரிவர்த்தனைக்கு பிறகு விருச்சிகத்திற்கு வந்த சனி 10ஆம் பார்வை மூலமாக குருவை பார்க்கறதுனால குருவிற்கு சனி தொடர்பு ஏற்பட்டதை பார்க்க முடியாது. இந்த விதத்துல சிஆர்பி முறையில நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற இந்த 6 விதிகளும் பொருந்தி வந்த காரணத்தினால இந்த ஜாதகர் 3ஆம் பாலினத்தவராக பிறக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. அடுத்தது 4வது ஜாதகத்தை பார்ப்போம். 4, 3ஆம் பாலினத்தவர் ஜாதகம் 4. இந்த ஜாதகர் பிறந்தது கும்ப லக்னம். லக்னத்தின் அதிபதி சனி. அந்த சனி எங்க இருக்கு? கடக ராசியில. கடக ராசியில் இருக்கிற சனி 10ஆம் பார்வை மூலமாக புதனை பாக்குது, கேதுவை பாக்குது. அப்போ லக்னத்திற்கு சனி புதன் கேது தொடர்பு வந்ததை எளிமையா பார்க்க முடியுது. லக்னத்திற்கு மாந்தி தொடர்பு வரணும். இங்க பாருங்க, லக்ன புள்ளி அமர்ந்தது சதயம் நட்சத்திரம். துலாம் ராசியில மாந்தி இருக்கு. என்ன நட்சத்திரத்துல இருக்கு? சுவாதி நட்சத்திரத்துல இருக்கு. சுவாதி சதயம் இரண்டுமே ராகுவின் நட்சத்திரம். எனவே சுவாதியில் உள்ள மாந்தியை லக்ன புள்ளி அமர்ந்த சதயம் நட்சத்திரத்துக்கு கொண்டு வரலாம். அப்ப லக்னத்திற்கு மாந்தி வந்துடுது. அதனாலதான் இந்த ப்ளூ கலர்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த விதத்துல லக்னத்திற்கு மாந்தி தொடர்பு ஏற்பட்டதை காண முடிகிறது. ரூல் 2, 5க்கு சனி புதன் கேது மாந்தி தொடர்பு. கும்ப லக்னத்திற்கு 5ஆம் இடம் மிதுனம். இதன் அதிபதி புதன் மேசத்துல இருக்கு. மேசத்துல இருக்கிற புதனை கடகத்துல இருக்கிற சனி பாக்குது. அதனால மிதுனத்திற்கு அதிபதியான புதனுக்கு சனி தொடர்பு கிடைச்சிருக்கு. 5ஆம் வீட்டின் அதிபதி புதன். அந்த புதனுக்கு கேது தொடர்பு நேரடியாகவே கிடைக்குது. மேலும் துலாமில் உள்ள மாந்தி தனது 7ஆம் பார்வை மூலமாக புதனை பாக்குது. இந்த விதத்துல கும்ப லக்னத்திற்கு 5ஆம் இடமான மிதுனத்திற்கு சனி புதன் கேது மாந்தி தொடர்பு ஏற்பட்டதை காண முடிகிறது. ரூல் 3, 9க்கு சனி புதன் கேது மாந்தி தொடர்பு. கும்ப லக்னத்திற்கு 9ஆம் இடம் துலாம். இதன் அதிபதி சுக்கிரன் மீனத்தில் இருக்கு. சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் பாருங்க உத்திரட்டாதி. உத்திரட்டாதி என்பது சனியினுடைய நட்சத்திரம். எனவே 9ஆம் வீட்டிற்கு சனி தொடர்பு கிடைக்கப்பட்டுள்ளது. இந்த புதன் 7ஆம் பார்வை மூலமாக 9ஆம் வீட்டை பாக்குது. மேலும் கிரக பாதசாரத்தில் பாருங்க, புதன் பரணி நட்சத்திரத்தில் இருக்கு. பரணி என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் இந்த லக்னத்திற்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதனால 9ஆம் வீட்டுக்கு சனி புதன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் மேசத்தில் உள்ள கேது 9ஆம் வீட்டை பாக்குது. 9ஆம் வீட்டிலேயே மாந்தி இருக்கு. இந்த விதத்துல ரூல் 3ல சொல்லப்பட்ட சனி புதன் கேது மாந்தி தொடர்பை காண முடிகிறது. ரூல் 4, 5க்கு செவ்வாய் சனி தொடர்பு. கும்ப லக்னத்திற்கு 5ஆம் இடம் மிதுனம். அதன் அதிபதி புதன் செவ்வாயோட வீட்டுல இருக்கு. அந்த புதனை சனி 10ஆம் பார்வையா பாக்குது. அடுத்தது சிம்மத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு. கும்ப லக்னத்திற்கு சிம்மம் 7ஆம் இடம். சிம்மத்தின் அதிபதி சூரியன் மேசத்தில் இருக்கு. மேசம் என்பது செவ்வாயினுடைய வீடு. எனவே சூரியனுக்கு செவ்வாய் தொடர்பு கிடைத்துள்ளது. இந்த சூரியனை கடகத்தில் இருக்கிற சனி 10ஆம் பார்வையா பார்க்கறதுனால சிம்மத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு ஏற்பட்டதை அறிய முடிகிறது. ரூல் 6, குருவிற்கு செவ்வாய் சனி தொடர்பு. இங்க பாருங்க, குரு அமர்ந்தது ரிஷபத்துல. டைரக்டா பார்க்கும்போது இந்த குருவிற்கு செவ்வாய் சனி தொடர்பு ஏற்படவில்லை. அதே சமயம் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். அதனாலதான் இப்படி கிரீன் கலர்ல டாட்டட் லைன் போட்டு காட்டியிருக்கேன். இந்த குரு அவருடைய சொந்த வீட்டிற்கு சுக்கிரன் அமர்ந்துள்ள நட்சத்திரமான, அதாவது சுக்கிரன் உத்திரட்டாதியில் இருக்கு. பரிவர்த்தனைக்கு பிறகு சுக்கிரனுடைய இடத்திற்கு குரு வந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப குருவிற்கு சனி தொடர்பு கிடைக்கிறது. மேலும் செவ்வாய் கூடவே இருக்கிறதுனால குருவிற்கு செவ்வாயின் தொடர்பும் கிடைக்கிறது. இந்த விதத்துல சைட்ல பாக்ஸ்ல காட்டியிருக்கிற இந்த 6 விதிகளும்
இந்த மூன்றாம் பாலினத்தவர் ஜாதகத்துல பொருந்தி வருவதை நன்கு காண முடிகிறது. அடுத்து 5வது ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகர் பிறந்தது தனுசு லக்னம். லக்னத்திற்கு அதிபதியான குரு மகர ராசியில சனியோட வீட்டுல இருக்கு. மேலும் மீனத்தில் இருக்கிற சனி 10ஆம் பார்வை மூலமாக தனுசை பார்க்குது. இந்த விதத்துல சனியோட தொடர்பு லக்னத்திற்கு கிடைக்குது. மேலும் லக்னத்தை மிதுனத்தில் இருக்கிற புதன் 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால லக்னத்திற்கு புதன் தொடர்பு கிடைத்துள்ளதை காண முடிகிறது. மேலும் கும்பத்தில் உள்ள கேது லக்னத்தை பார்க்கிறது. சிஆர்பி மெத்தட்ல ஒரு ரூல் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கிரகத்தினுடைய வீட்டிலையும் அந்த கிரகத்தின் நட்சத்திரத்திலும் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த விதத்துல மாந்தி செவ்வாயோட வீட்டுல இருக்கு, குரு அவிட்டம் நட்சத்திரத்தில் இருக்கு. அதாவது செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிற குருவும் செவ்வாயின் வீட்டில் உள்ள மாந்தியும் தொடர்பு பெறும். இது சிஆர்பி மெத்தட்ல நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த விதத்துல லக்னத்திற்கு மாந்தி தொடர்பு ஏற்பட்டுள்ளது. ரூல் 2, 5க்கு சனி புதன் கேது மாந்தி தொடர்பு. தனுசு லக்னத்திற்கு 5ஆம் இடம் மேசம், 5ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் கன்னியில் இருக்கு. கன்னியில் இருக்கிற செவ்வாய மீனத்தில் இருக்கிற சனி 7ஆம் பார்வை மூலமாக பார்ப்பதால் 5ஆம் வீட்டிற்கு சனி தொடர்பு கிடைத்துள்ளது. அந்த செவ்வாய் புதனோட வீட்டுல இருக்கிறதுனால 5ஆம் வீட்டிற்கு புதன் தொடர்பு கிடைத்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கும்பத்தில் இருக்கிற கேது மேசத்தை பார்க்கிறதுனால 5ஆம் வீட்டிற்கு கேது தொடர்பு கிடைத்ததை காண முடிகிறது. 5ஆம் வீட்டிலேயே மாந்தி இருக்கு. அதனால 5ஆம் வீட்டிற்கு சனி புதன் கேது மாந்தி தொடர்பு ஏற்பட்டதை காண முடிகிறது. ரூல் 3, 9க்கு சனி புதன் கேது மாந்தி தொடர்பு. தனுசு லக்னத்திற்கு 9ஆம் இடம் சிம்மம். இதன் அதிபதி சூரியன் எங்க இருக்கு? மிதுனத்துல இருக்கு. சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் திருவாதிரை. ரேவதி நட்சத்திரத்துல சனி இருக்கு. அதாவது திருவாதிரை என்பது ரேவதி நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரம். 7வது நட்சத்திரத்திற்கு வதம் நட்சத்திரம்னு பேரு. வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த விதத்துல சிம்மத்தின் அதிபதியான சூரியனுக்கு சனி தொடர்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் அந்த சூரியன் புதனோடு நேரடியாக தொடர்பு பெற்றுள்ளார். கும்பத்தில் இருக்கிற கேது 7ஆம் பார்வை மூலமாக 9ஆம் வீட்டை பார்க்குது. மேலும் மேசத்தில் உள்ள மாந்தி 3ஆம் பார்வை மூலமாக சூரியனை பார்க்கிறதுனால 9ஆம் வீட்டுக்கு சனி புதன் கேது மாந்தியின் தொடர்பு ஏற்பட்டதை காண முடிகிறது. ரூல் 4, 5க்கு செவ்வாய் சனி தொடர்பு. தனுசு லக்னத்தின் 5ஆம் இடம் செவ்வாயோட வீடு. அந்த செவ்வாய் கண்ணியில் இருக்கு. சனி 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் 5ஆம் வீட்டிற்கு செவ்வாய் சனி தொடர்பு ஏற்பட்டதை காண முடிகிறது. ரூல் 5, சிம்மத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு. தனுசு லக்னத்திற்கு சிம்மம் என்பது 9ஆம் இடம். அதன் அதிபதி சூரியன் மிதுனத்துல இருக்கு. சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்தில் பாருங்க திருவாதிரை நட்சத்திரம். செவ்வாய் கண்ணியில் இருக்கு. அமர்ந்த நட்சத்திரம் உத்திரம். உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். இந்த விதத்துல செவ்வாயின் தொடர்பு சூரியனுக்கு கிடைக்கிறது. மேலும் சூரியன் அமர்ந்த நட்சத்திரத்திலிருந்து உத்திரம் என்பது 7வது நட்சத்திரம். அந்த விதத்திலையும் சூரியன் செவ்வாய் தொடர்பு ஏற்பட்டதை காண முடிகிறது. சனி அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாசத்தில் பாருங்க ரேவதி. இதிலிருந்து 7வது நட்சத்திரம் திருவாதிரை. அதுல சூரியன் இருக்கு. இப்போ வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறுங்கிற காரணத்தினால சனி அமர்ந்த நட்சத்திரமும் சூரியன் அமர்ந்த நட்சத்திரமும் வதம் நட்சத்திரம், அதில் உள்ள சனியும் சூரியனும் தொடர்பு பெறுகிறார்கள். எனவே சிம்மத்தின் அதிபதியான சூரியனுக்கு சனி தொடர்பு கிடைக்கிறது. ரூல் 6, குருவிற்கு செவ்வாய் சனி தொடர்பு. தனுசு லக்னத்திற்கு அதிபதியான குரு மகரத்துல இருக்கு. குரு அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல பாருங்க அவிட்டம். அப்போ அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். எனவே குருவிற்கு செவ்வாய் தொடர்பு கிடைத்துள்ளது. அதே சமயம் குரு அமர்ந்த வீடு சனியினுடையது. எனவே குருவிற்கு சனியின் தொடர்பு கிடைத்ததை காண முடிகிறது. இந்த விதத்துல இங்க சொல்லப்பட்டுள்ள 6 விதிகளும் இந்த ஜாதகருக்கு பொருந்தி வந்த காரணத்தினாலதான் இந்த ஜாதகர் 3ஆம் பாலினத்தவராக பிறக்க நேரிட்டது. அடுத்தது 6வது எக்ஸாம்பிள பார்ப்போம். இந்த ஜாதகர் பிறந்தது கும்ப லக்னம். சைட்ல காட்டப்பட்டுள்ள இந்த 6 விதிகளும் இந்த ஜாதகத்தில் எப்படி பொருந்துகிறதுன்னு பார்ப்போம். லக்னத்திற்கு அதிபதி சனி. எனவே சனி தொடர்பு லக்னத்திற்கு கிடைத்துள்ளது. சனி அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாசாரத்தில் பாருங்க பூரட்டாதி. மிதுன ராசியில உள்ள செவ்வாய் என்ன நட்சத்திரத்துல அமர்ந்திருக்குன்னு கிரக பாசாரத்துல பாருங்க செவ்வாய் புனர்பூசம். சனி அமர்ந்த பூரட்டாதியும் செவ்வாய் அமர்ந்த புனர்பூசமும் குருவின் நட்சத்திரம். திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம். எனவே பூரட்டாதியில் உள்ள சனியை புனர்பூசம் நட்சத்திரத்தில் செவ்வாய் உள்ள இடத்திற்கு வைத்து பார்க்க வேண்டும். அதனாலதான் சனியை இப்படி ப்ளூ கலர்ல காட்டியிருக்கேன். மிதனத்திற்கு வந்த சனிக்கு புதனுடைய தொடர்பு இயல்பாக கிடைக்கிறது. அடுத்தது கும்பத்தில் உள்ள சனி கேதுவிற்கு எப்படி தொடர்பு ஆகுதுன்னு பார்த்தா,
கேது அமர்ந்தது உத்திரம் நட்சத்திரம், சனி அமர்ந்தது பூரட்டாதி நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திரத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் வேதை. வேதை நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த விதத்துல கேதுவும் சனியும், அதாவது லக்னாதிபதி சனியும் கேதுவும் தொடர்பு பெறுகிறார்கள். லக்னத்திற்கு மாந்தி தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்க. 2ஆம் இடமான மீனத்துல மாந்தி இருக்கு. மாந்தி அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல பாருங்க உத்திரட்டாதி. உத்திரட்டாதி என்பது சனியினுடைய நட்சத்திரம். அதனால் லக்னத்திற்கு மாந்தி தொடர்பு ஏற்பட்டுள்ளது. ரூல் 2, 5க்கு சனி புதன் கேது மாந்தி தொடர்பு. கும்பலக்கணத்திற்கு 5ஆம் இடம் மிதுனம். நான் ஏற்கனவே சொன்னேன், சனியும் செவ்வாயும் குருவின் நட்சத்திரத்தில் உள்ளதால் சனியை மிதுனத்தில் வைத்து பார்க்கலாம். அப்போ 5ஆம் இடத்திற்கு சனி தொடர்பு கிடைக்குது. 5ஆம் வீட்டின் அதிபதி புதன். எனவே 5ஆம் வீட்டிற்கு புதன் தொடர்பு கிடைத்துள்ளது. 5ஆம் வீட்டிற்கு கேதுவின் தொடர்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 5ஆம் வீட்டு அதிபதி புதன் தனுசுல இருக்கு. புதன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல பாருங்க உத்திராடம். கேது கன்னியில் இருக்கு. கேது அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல பாருங்க உத்திரம். உத்திராடம் உத்திரம் ரெண்டுமே சூரியனுடைய நட்சத்திரம். அதனால தனுசுல இருக்கிற புதனை கேது அமர்ந்த உத்திரம் நட்சத்திரத்திற்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்க்கலாம். அல்லது உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கிற கேதுவை உத்திராடம் நட்சத்திரத்தில் உள்ள புதனோடு தொடர்பு படுத்தி பார்க்கலாம். அந்த விதத்துல 5 கூடிய புதனுக்கு கேது தொடர்பு ஏற்பட்டுள்ளது. ஒரே கிரகத்தின் நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் இடமாற்றி வைத்து பார்க்கலாங்கிற விதியின்படி புதனை கேது உள்ள உத்திரம் நட்சத்திரத்துக்கு கொண்டு வரும் பொழுது மீனத்தில் இருக்கிற மாந்தி இந்த புதனை பார்ப்பதால 5ஆம் வீட்டிற்கு மாந்தி தொடர்பு ஏற்பட்டதை காண முடிகிறது. ரூல் 3, 9க்கு சனி புதன் கேது மாந்தி தொடர்பு. கும்பலக்கணத்திற்கு 9ஆம் இடம் துலாம். இதன் அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் எங்க இருக்கு? லக்னத்தில் இருக்கு. லக்னம் என்பது சனியினுடைய வீடு. அதனால 9ஆம் வீட்டு அதிபதிக்கு சனி தொடர்பு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இங்க பாருங்க, மிதுனத்துல செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கு. லக்னத்தில் இருக்கிற சுக்கிரன் கிரக பாசாத்தில் பாருங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கு. புனர்பூசம் மற்றும் பூரட்டாதி இரண்டுமே குருவினுடைய நட்சத்திரமா இருக்கிற காரணத்தினால லக்னத்தில் இருக்கிற சுக்கிரனை செவ்வாய் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அப்போ மிதுனத்திற்கு சுக்கிரன் டிரான்ஸ்ஃபர் ஆயிருது. அதனாலதான் சுக்கிரனை ப்ளூ கலர்ல இப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன். மிதுனத்துக்கு வந்த சுக்கிரனுக்கு புதன் தொடர்பு கிடைக்கிறது. இப்போ 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனுக்கு கேது தொடர்பு எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். கேது எங்க இருக்கு? கும்ப லக்னத்திற்கு 8ஆம் இடமான கன்னியில இருக்கு. அப்ப கேது உள்ள நட்சத்திரம் உத்திரம், சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் பூரட்டாதி. கேது அமர்ந்த நட்சத்திரமும் சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரமும் வேதை நட்சத்திரங்கள். வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் அப்படிங்கிற விதத்துல 9ஆம் வீட்டதிபதியான சுக்கிரனுக்கு கேது தொடர்பு கிடைக்குது. அடுத்தது 9ஆம் வீட்டதிபதியான சுக்கிரனுக்கு மீனத்தில் இருக்கிற மாந்தியின் தொடர்பு எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்திலும் அந்த கிரகத்தினுடைய வீட்டிலும் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த விதத்துல மாந்தி குருவோட வீட்டுல இருக்கு, சுக்கிரன் குருவோட நட்சத்திரமான பூரட்டாதியில் இருக்கு. அதனால மாந்தியும் சுக்கிரனும் தொடர்பு பெறுகிறார்கள். இவ்வாறு 9ஆம் வீட்டதிபதியான சுக்கிரனுக்கு சனி புதன் கேது மாந்தியின் தொடர்பு ஏற்படுகிறது. ரூல் 4, 5க்கு செவ்வாய் சனி தொடர்பு. கும்பலக்கணத்திற்கு 5ஆம் வீட்டிலேயே செவ்வாய் இருக்கு. இடமாற்றம் செய்யப்பட்ட சனி மிதுனத்திற்கு வரும் பொழுது 5ஆம் வீட்டிற்கு சனியின் தொடர்பும் கிடைக்கிறது. அடுத்தது ரூல் 5, சிம்மத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு. சிம்மத்தின் அதிபதியான சூரியன் மகரத்தில் இருக்கு. மகரம் என்பது சனியினுடைய வீடு. அந்த விதத்துல சனி தொடர்பு பெறுகிறார். மேலும் மிதுனத்தில் இருக்கிற செவ்வாய் 8ஆம் பார்வை மூலமாக சூரியனை பார்க்கறதுனால சிம்மத்தின் அதிபதிக்கு செவ்வாய் மற்றும் சூரியனுடைய தொடர்பு ஏற்படுவதை காண முடிகிறது. லாஸ்ட் ரூல், குருவிற்கு செவ்வாய் சனி தொடர்பு. இங்க பாருங்க, கும்பலக்கணத்திற்கு 4ஆம் இடமான ரிஷபத்தில் குரு உள்ளது. டைரக்டா பார்க்கும்போது குருவிற்கு செவ்வாய் சனி தொடர்பு ஏற்படல. அதே சமயம் செவ்வாய் பாருங்க புனர்வூசம் நட்சத்திரத்தில் இருக்கு, சனியை பாருங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கு. புனர்வூசம் பூரட்டாதி இரண்டுமே குருவினுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால குருவிற்கு இந்த செவ்வாய் சனி தொடர்பு வந்ததை அறிய முடிகிறது. இந்த விதத்துல ஒருத்தர் 3ஆம் பாலினத்தவராக பிறப்பதற்கு சிஆர்பி முறையில் புதிதாக நான் கண்டறிந்துள்ள இந்த 6 விதிகளும் உள்ள காரணத்தினால் இந்த ஜாதகர் 3ஆம் பாலினத்தவராக பிறக்கும் நிலை ஏற்பட்டது. இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது லக்னம் துலாம். ஒருத்தர் 3ஆம் பாலினத்தவராக பிறப்பதற்கு சிஆர்பி முறையில் நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறேன். இந்த சைடில் இருக்கிற 6 விதிகளும் எப்படி பொரிந்து வருது அப்படிங்கிறத பல உதாரண ஜாதகங்களை கொண்டு பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்குறது
ஏழாவது ஜாதகம். ரூல் 1. லக்னத்திற்கு சனி, புதன், கேது, மாந்தி தொடர்பு. துலா லக்னம். மகரத்தில் இருக்கிற சனி தனது 3ஆம் பார்வை மூலமாக லக்னாதிபதியான சுக்கிரனை பார்க்குது. அதே சனி 10ஆம் பார்வை மூலமாக லக்னத்தை பார்க்குது. லக்னாதிபதி சுக்கிரன் புதனோடு நேரடி தொடர்பு பெற்றுள்ளார். லக்னத்திற்கு கேது தொடர்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, கேது அமர்ந்த நட்சத்திரம் திருவாதிரை, சுக்கிரன் அமர்ந்த நட்சத்திரம் ரேவதி. இப்போ ரேவதியிலிருந்து 7வது நட்சத்திரம் திருவாதிரை. வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும் அப்படிங்கிற சிஆர்பி மெத்தடின் படி ரேவதி மற்றும் திருவாதிரையில் அமர்ந்த சுக்கிரனும் கேதுவும் தொடர்பு பெறுகிறார்கள். அப்படின்னா லக்னாதிபதியான சுக்கிரனும் மீனத்தில் இருக்கு, இந்த சுக்கிரனும் மிதுனத்தில் இருக்கிற கேதுவும் தொடர்பு பெறுகிறார்கள். அடுத்தது லக்னத்திற்கு மாந்தி தொடர்பு எப்படி வருதுன்னு பாருங்க. லக்ன புள்ளி கிரக பாதசாரத்துல பாருங்க சுவாதி நட்சத்திரத்துல இருக்கு. கும்பத்துல இருக்கிற மாந்தி கிரக பாதசாரத்துல பாருங்க சதயம் நட்சத்திரத்துல இருக்கு. சுவாதி சதயம் இரண்டுமே ராகுவினுடைய நட்சத்திரம். ராகுவின் நட்சத்திரத்தில் உள்ள மாந்தியை லக்னத்திற்கு, அதாவது கும்பத்தில் சதயம் நட்சத்திரத்தில் உள்ள மாந்தியை லக்ன புள்ளி நின்ற சுவாதி நட்சத்திரத்திற்கு இடமாற்றம் செய்யும் பொழுது லக்னத்திற்கு மாந்தி தொடர்பு ஏற்படுகிறது. ரூல் 2. 5க்கு சனி, புதன், கேது, மாந்தி தொடர்பு. துலா லக்னம், 5ஆம் இடம் கும்பம். இந்த வீட்டின் அதிபதி சனி. இந்த சனி மகரத்தில் இருந்து 3ஆம் பார்வை மூலமாக புதனை பார்க்குது. அதனால சனிக்கு புதன் தொடர்பு ஏற்பட்டிருக்கு. மேலும் புதன் கிரக பாதசாரத்துல பாருங்க அமர்ந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி. உத்திரட்டாதி என்பது சனியினுடைய நட்சத்திரம். 2 விதத்துல 5ஆம் வீட்டு அதிபதியான சனிக்கு புதன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அடுத்தது கேதுவின் தொடர்பு சனிக்கு கிடைக்கணும். எப்படின்னு பாருங்க. சனி அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம், மிதுனத்துல கேது அமர்ந்த நட்சத்திரம் திருவாதிரை. திருவோணம் திருவாதிரை இரண்டுமே வேதை நட்சத்திரம். வேதை நட்சத்திரத்துல உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும் அப்படிங்கிற சிஆர்பி மெத்தடின் படி சனியும் கேதுவும் தொடர்பு பெறுகிறார்கள். அதாவது லக்னத்திற்கு 5ஆம் இடமான கும்பத்தின் அதிபதி சனி கேதுவோடு தொடர்பு பெறுகிறார். 5ஆம் வீட்லயே மாந்தி இருக்கு. இந்த விதத்துல துலா லக்னத்திற்கு 5ஆம் இடமான கும்பத்திற்கு சனி, புதன், கேது, மாந்தி தொடர்பு ஏற்பட்டுள்ளது. ரூல் 3. 9க்கு சனி, புதன், கேது, மாந்தி தொடர்பு. துலா லக்னத்திற்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் மீன ராசியில கிரக பாதசாரத்துல பாருங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கு. உத்திரட்டாதி என்பது சனியினுடைய நட்சத்திரம். அதனால 9ஆம் வீட்டு அதிபதி புதனுக்கு சனி தொடர்பு ஏற்பட்டுள்ளது. 9ஆம் வீட்டின் அதிபதி புதன் ஆகிறார். 9ஆம் வீட்டிலேயே கேது இருக்கு. மாந்தி தொடர்பு மட்டும் பார்க்கணும். எப்படி மாந்தி தொடர்பு ஏற்படுகிறது என பார்ப்போம். மாந்தி கும்பத்துல அமர்ந்த நட்சத்திரம் சதயம், கேது மிதுனத்துல அமர்ந்த நட்சத்திரம் திருவாதிரை. மாந்தி அமர்ந்த சதயம், கேது அமர்ந்த திருவாதிரை ராகுவோட நட்சத்திரமா இருக்கிறதுனால சிஆர்பி மெத்தடில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த கிரகங்களை இடமாற்றி வைத்து பார்க்கலாம். அந்த விதத்துல சதயம் நட்சத்திரத்தில் உள்ள மாந்தியை கேது அமர்ந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மாற்றும் பொழுது 9ஆம் இடத்திற்கு மாந்தி வந்துடும். அதனாலதான் மாந்தி இப்படி ப்ளூ கலர்ல காட்டியிருக்கேன். இப்போ மாந்தி 9ஆம் இடத்திற்கு தொடர்பு பெறும் பொழுது ரூல் 3ல் கூறப்பட்ட விவரங்கள் பொருந்தி வருவதை காண முடிகிறது. ரூல் 4. 5க்கு செவ்வாய் சனி தொடர்பு. துலா லக்னத்திற்கு 5ஆம் வீட்டிலேயே செவ்வாய் இருக்கு. இந்த வீட்டின் அதிபதி சனி. எனவே 5ஆம் வீட்டிற்கு செவ்வாய் சனி தொடர்பை பார்க்க முடிகிறது. சிம்மத்தின் அதிபதியான சூரியன் மேச ராசியில் இருக்கு. மேசம் என்பது செவ்வாயோட வீடுங்கிறதுனால சூரியனுக்கு செவ்வாய் தொடர்பு கிடைத்துள்ளது. எப்படி சனி தொடர்பு வருதுன்னு பாருங்க. கிரக பாதசாரத்துல சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரத்தின் 22வது நட்சத்திரம் திருவோணம். அந்த நட்சத்திரத்துல சனி இருக்கு. இதுக்கு பேரு வைநாசிக நட்சத்திரம். வைநாசிக நட்சத்திரத்தில் உள்ள சூரியனும் சனியும் தொடர்பு பெறுகிறார்கள். அந்த விதத்துல சிம்மத்தின் அதிபதியான சூரியன் செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து வைநாசிக நட்சத்திரம் தொடர்பு என்ற விதத்தில் சனியோடு தொடர்பு பெறுகிறார். ரூல் 6. குருவிற்கு செவ்வாய் சனி தொடர்பு. துலா லக்னத்திற்கு 11ஆம் இடமான சிம்மத்தில் குரு உள்ளது. இந்த குருவை செவ்வாய் பார்ப்பதால் குருவிற்கு செவ்வாய் தொடர்பு கிடைத்துள்ளதை காண முடிகிறது. மேலும் சனியின் தொடர்பு எப்படி வருதுன்னு பார்ப்போம். மகரத்தில் உள்ள சனி மீனத்தை பார்க்கிறது. மீனம் என்பது குருவினுடைய வீடு. ஒரு வீட்டை கிரகம் பார்த்தாலே தொடர்பு பெற்றதாக சிஆர்பி முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ சனியின் தொடர்பு குருவிற்கு கிடைக்கிறது. இந்த விதத்துல சைடில் இருக்கிற பாக்ஸ்ல இருக்கிற இந்த 6 விதிகளும் இந்த ஜாதகருக்கு பொருந்தி வந்த காரணத்தினால் இந்த ஜாதகர்
மூன்றாம் பாலினத்தவராக பிறக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது என்பதை அறிய முடிகிறது. இப்போ 8வது ஜாதகத்தை பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறது மிதுன லக்னம். சைட்ல பாக்ஸ்ல காட்டியிருக்கிற இந்த 6 விதிகள் எப்படி இந்த ஜாதகத்திற்கு பொருந்தி வருகிறது என பார்க்கிறோம். மிதுன லக்னத்திற்கு அதிபதியான புதன் எங்க இருக்கு? ரிஷபத்தில் இருக்கு. கூடையே சனி செவ்வாய் சேர்ந்தே இருக்கிறாங்க. விருச்சிகத்தில் இருக்கிற கேது லக்னாதிபதியான புதனை பார்க்குது. மேலும் சிம்மத்தில் இருக்கிற மாந்தி லக்னத்தை பார்க்குது. அதனால லக்னாதிபதிக்கு சனி புதன் கேது மாந்தி தொடர்பு ஏற்பட்டதை காண முடிகிறது. அடுத்தது ரூல் 2, 5க்கு சனி புதன் கேது மாந்தி தொடர்பு. மிதுன லக்னத்திற்கு 5ஆம் இடமான துலாமிற்கு அதிபதி சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கு. புதன் மாதிரியே தான் சுக்கிரன் உடன் சனி புதன் நேரடி தொடர்பு பெற்று விருச்சிகத்தில் உள்ள கேது 5 கூடிய சுக்கிரனை பார்க்கிறது. மேலும் சிம்மத்தில் உள்ள மாந்தி 5ஆம் வீட்டை பார்க்கிறது. இந்த விதத்துல ரூல் 2 கூறப்பட்ட விஷயங்கள் பொருந்தி வருகிறது. ரூல் 3, 9க்கு சனி புதன் கேது மாந்தி தொடர்பு. மிதுன லக்னத்திற்கு 9ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி, 12ஆம் இடமான ரிஷபத்தில் உள்ளது. 9ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி, அதனால சனி தொடர்பு ஏற்பட்டதை அறிகிறோம். அந்த சனியுடன் புதன் நேரடி தொடர்பு பெற்றுள்ளது. இந்த சனிக்கு விருச்சிகத்தில் உள்ள கேதுவின் பார்வை கிடைக்கிறது. எனவே 9ஆம் வீட்டிற்கு கேது தொடர்பு ஏற்பட்டுள்ளது. சிம்மத்தில் உள்ள மாந்தி 7ஆம் பார்வை மூலமாக 9ஆம் இடத்தை பார்ப்பதால் 9ஆம் இடத்திற்கு மாந்தி தொடர்பு கிடைக்கிறது. ரூல் 4, 5க்கு செவ்வாய் சனி தொடர்பு. மிதுன லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்பது துலாம், இதன் அதிபதி சுக்கிரன். 12ஆம் வீட்டில் செவ்வாய் சனியோடு நேரடி தொடர்பு பெற்றுள்ளது. அடுத்தது ரூல் 5, சிம்மத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு. இங்க பாருங்க, சிம்மத்தின் அதிபதி சூரியன் மேச ராசியில் இருக்கு. மேசம் என்பது செவ்வாயினுடைய வீடு. எனவே சூரியனுக்கு செவ்வாய் தொடர்பு கிடைத்துள்ளது. இந்த சூரியன் அமர்ந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் ரிஷபத்துல சனியோட சேர்ந்திருக்கிற காரணத்தினால சூரியனுக்கு சனி தொடர்பு கிடைத்ததாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ரூல் 6, குருவிற்கு செவ்வாய் சனி தொடர்பு. இங்க பாருங்க, குரு மிதுனத்துல இருக்கு. கிரக பாதசாரத்துல பாருங்க, குரு அமர்ந்த நட்சத்திரம் திருவாதிரை. குரு அமர்ந்த வீட்டின் அதிபதி புதன் பிளஸ் குரு அமர்ந்த நட்சத்திர அதிபதி ராகு. இந்த புதனும் ராகுவும் என்ன சொல்றேன்னா, ஒரு கிரகம் அமர்ந்த வீட்டின் அதிபதி மற்றும் கிரகம் அமர்ந்த நட்சத்திர அதிபதி இரண்டுடன் எந்த கிரகம் தொடர்பு பெற்றாலும் இந்த கிரகத்தோடு இணைவு கிடைத்ததாக எடுத்துக்கணும். அப்ப குரு அமர்ந்த நட்சத்திர அதிபதி ராகு, குரு அமர்ந்த வீட்டதிபதி புதன், இந்த 2 பேருமே செவ்வாய் மற்றும் சனியோடு தொடர்பு பெற்றுள்ளனர். எனவே குருவிற்கு செவ்வாய் சனி தொடர்பு கிடைத்ததாக எடுத்துக்கொள்கிறோம். இந்த விதத்துல இந்த சைட்ல இருக்கிற பாக்ஸ்ல இல்ல 6 விதிகளும் பொருந்தி வந்த காரணத்தினால இந்த ஜாதகர் 3ஆம் பாலினத்தவராக பிறக்கும் நிலை ஏற்பட்டதை காண முடிகிறது. இந்த ஜாதகர் பிறந்தது மேஷ லக்னம். லக்னத்தின் அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கு. சனி கடகத்தில் இருந்து தனது 10ஆம் பார்வை மூலமாக லக்னத்தை பார்க்குது. அதனால லக்னத்திற்கு சனி தொடர்பு கிடைச்சிருக்குன்னு பார்க்க முடியுது. லக்னத்திலேயே புதன் இருக்கிறதுனால லக்னத்திற்கு புதன் தொடர்பு ஏற்பட்டதை காண முடிகிறது. லக்னாதிபதி செவ்வாய் கேதுவோடு நேரடி தொடர்பு பெற்றுள்ளார். அடுத்தது கும்பத்தில் இருக்கிற மாந்தி லக்னத்தை பார்க்குது. எனவே லக்னத்திற்கு சனி புதன் கேது மாந்தி தொடர்பு அடைந்துள்ளதை காண முடிகிறது. ரூல் 2, 5க்கு சனி புதன் கேது மாந்தி தொடர்பு. மேச லக்னத்திற்கு 5ஆம் இடம் சிம்மம், இதன் அதிபதி சூரியன் லக்னத்திலேயே இருக்கு. கடகத்தில் இருக்கிற சனி சூரியனை பார்க்குது. சூரியன் புதனோடு நேரடி தொடர்பு பெற்றுள்ளார். சூரியன் அமர்ந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் கேதுவோடு இணைந்துள்ள காரணத்தினால் சூரியனுக்கு கேது தொடர்பு வந்ததை புரிந்து கொள்ள வேண்டும். கும்பத்தில் உள்ள மாந்தி சூரியனை பார்க்கிறது. எனவே ரூல் 2 கூறப்பட்ட விதி பொருந்தி வருகிறது. ரூல் 3, 9க்கு சனி புதன் கேது மாந்தி தொடர்பு. மேச லக்னத்திற்கு 9 வீட்டின் அதிபதி ரிஷபத்தில் உள்ளது. நேரடியாக பார்க்கும்போது குருவிற்கும் சனிக்கும் தொடர்பு ஏற்படவில்லை. அதே சமயம் இப்ப பாருங்க, குரு சுக்கிரனோட வீட்டுல இருக்கு, சுக்கிரன் குருவோட வீட்டுல இருக்கு. இப்படி இருந்தனா பரிவர்த்தனை செஞ்சுக்கலாம். அதனால குரு எங்க வருது? மீனத்துக்கு வருது. மீனத்திற்கு வந்த குருவிற்கு சனியின் தொடர்பு எப்படி வருது? கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும்.
இங்க பாருங்க, சனி கிரக பாதசாரத்துல பாருங்க ஆயில்யம் நட்சத்திரத்துல இருக்கு. மீனத்தில் இருக்கிற செவ்வாய் கிரக பாதசாரத்துல பாருங்க செவ்வாய் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கு. ஆயில்யம் ரேவதி இரண்டுமே புதனுடைய நட்சத்திரம். திரிகோண நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ள கிரகங்களை இடம் மாற்றி வைத்து பார்க்கலாம். அந்த விதத்துல ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கிற சனிய செவ்வாய் உள்ள ரேவதி நட்சத்திரத்திற்கு கொண்டு வரலாம். அப்போ சனி எங்க வந்துடுது? மீனத்துக்கு வந்துடுது. பரிவர்த்தனைக்கு பிறகு குரு மீனத்துல இருக்கு. இப்ப குருவிற்கு சனி தொடர்பு ஏற்படுகிறது. அதே குருவிற்கு புதன் தொடர்பு ஏற்படணும். அந்த தொடர்பு எப்படி வரும்னு பார்த்தா, குரு சுக்கிரனுடைய இடத்திற்கு வரும், சுக்கிரன் குருவோட இடத்துக்கு போயிடும். அப்ப சுக்கிரனுடைய இடத்துக்கு குரு வந்தா, சுக்கிரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கு? ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கு. குரு ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பதாக கொண்டால் குருவிற்கு புதன் தொடர்பு கிடைத்துள்ளது. இந்த குருவிற்கு கேது நேரடி தொடர்பு அளிக்கின்றார். மேலும் கும்பத்தில் உள்ள மாந்தி 9ஆம் வீட்டை பார்க்குது. அதனால 9ஆம் வீட்டுக்கு மாந்தி தொடர்பு வந்ததை காண முடிகிறது. எனவே ரூல் 3 உள்ள விவரங்கள் பொருந்தி வருவதை அறிகிறோம். ரூல் 4, 5க்கு செவ்வாய் சனி தொடர்பு. இப்ப அதே விஷயத்துக்கு பாருங்க, சிம்மத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு. மேச லக்னத்திற்கு மட்டும் செவ்வாய் சனி தொடர்பு ஏற்பட்டால் இந்த 5ஆம் விதியும் பொருந்தி வந்ததாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மேச லக்னத்திற்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி யாரு? சூரியன். எங்க இருக்கு? மேசத்திலே இருக்கு. அதாவது செவ்வாயோட வீட்டுல இருந்து கடகத்தில் உள்ள சனியின் பார்வையை பெற்றுக்கொள்வதால் 5ஆம் வீட்டிற்கும் சரி சிம்மத்திற்கும் சரி செவ்வாய் சனி தொடர்பு ஏற்படுவதை புரிந்து கொள்ள முடிகிறது. ரூல் 6, குருவிற்கு செவ்வாய் சனி தொடர்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், ரிஷபத்தில் இருக்கிற குருவும் மீனத்தில் இருக்கிற சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்ற பிறகு குரு மீனத்திற்கு வந்ததுன்னா செவ்வாயும் திரிகோண நட்சத்திரத்தில் உள்ள கிரகங்கள் இடமாற்றி வைக்கலாம்ங்கிற சிஆர்பி முறையின்படி சனி மீனத்திற்கு வந்த பிறகு குருவிற்கு சனி தொடர்பும் கிடைக்கிறது. அந்த விதத்துல இந்த சைடில் இருக்கிற பாக்ஸ்ல உள்ள 1லிருந்து 6 வரைக்கும் உள்ள விதிகள் பொருந்தி வந்த காரணத்தினால மட்டும்தான் இந்த ஜாதகர் 3ஆம் பாலினத்தவராக பிறக்கும் சூழ்நிலை ஏற்பட்டது. அடுத்தது 10வது ஜாதகத்தை சிஆர்பி மெத்தேடுல ஆய்வு செய்ய போறோம். இங்க பாருங்க, 10வது ஜாதகம். இந்த ஜாதகர் 3ஆம் பாலினத்தவராக பிறக்க சிஆர்பி மெத்தேடுல நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற விதிகள் எப்படி பொருந்தி வருதுன்னு பார்ப்போம். இந்த ஜாதகர் பிறந்தது கும்ப லக்னம். லக்னத்தின் அதிபதி சனி. இந்த லக்னத்தின் அதிபதி சனி எங்க இருக்கு? 9ஆம் வீட்டுல இருக்கு. அமர்ந்த நட்சத்திரம் பாருங்க சுவாதி. இந்த சனிக்கு இயல்பான முறையில பார்க்கும்போது புதன் தொடர்பு ஏற்படாது. சிஆர்பி மெத்தேடில் நான் சொல்லியிருக்கேன், வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பு பெறும். அந்த விதத்துல புதன் மகரத்தில் இருக்கு. கிரக பாதசாரத்துல பாருங்க, புதன் அமர்ந்த நட்சத்திரம் உத்திராடம். சுவாதி நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் உத்திராடம். இந்த 2 நட்சத்திரத்தில் உள்ள சனியும் புதனும் தொடர்பு பெறுகிறார்கள். அந்த விதத்துல கும்ப லக்னத்திற்கு அதிபதியான சனிக்கு புதன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அடுத்தது கேது தனுசுல இருந்து கும்ப லக்னத்தை பார்க்குது. அதே கேது சனியை பார்க்குது. அதனால லக்னத்திற்கு கேது தொடர்பு வந்ததை பார்க்க முடிகிறது. லக்னத்திற்கு ரிஷபத்தில் உள்ள மாந்தியின் தொடர்பு எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஒரு கிரகத்தினுடைய 2 வீடுகளில் உள்ள கிரகங்கள் தொடர்பு பெறும் அப்படிங்கிற சிஆர்பி மெத்தடின்படி சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் உள்ள மாந்தியும் சுக்கிரனுடைய வீடான துலாமில் உள்ள சனியும் தொடர்பு பெறுகிறார்கள். அந்த விதத்துல லக்னத்திற்கு மாந்தி தொடர்பு கிடைக்கிறது. ரூல் 2, 5க்கு சனி புதன் கேது மாந்தி தொடர்பு. கும்பலக்னத்திற்கு 5ஆம் இடம் மிதுனம். இதன் அதிபதி புதன். சனியோட வீடான மகரத்தில் இருக்கு. அதனால புதன் 5ஆம் வீட்டு அதிபதி புதனுக்கு சனி தொடர்பு கிடைத்துள்ளது. 5ஆம் வீட்டுக்கு அதிபதி புதன் ஆகிறார். தனுசுல இருக்கிற கேது 7ஆம் பார்வை மூலமாக 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால 5ஆம் வீட்டுக்கு கேது தொடர்பு கிடைத்துள்ளது. இப்போ மாந்தி தொடர்பு 5ஆம் இடத்திற்கு எப்படி கிடைக்குதுன்னு பாக்குறோம். மாந்தி அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாசத்துல பாருங்க மிருகசீரிஷம். அவிட்டம் நட்சத்திரத்துல செவ்வாய் இருக்கு. அவிட்டம் மற்றும் மிருகசீரிஷம் இரண்டுமே செவ்வாயினுடைய நட்சத்திரம். அதனால மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் உள்ள மாந்தியை செவ்வாய் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்திற்கு கொண்டு வரோம். அப்போ எங்க வந்துருது? மாந்தி மகரத்துக்கு வந்துருது. மகரத்துல வந்த மாந்தியை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக ப்ளூ கலர்ல எழுதியிருக்கேன். இப்போ 5ஆம் வீட்டு அதிபதி புதன் ஏற்கனவே மகரத்தில் இருக்கு. இதனோடு மாந்தி தொடர்பு ஏற்படுகிறது. இந்த விதத்துல ரூல் 2 கூறப்பட்ட விவரங்கள் பொருந்தி வருகிறது. ரூல் 3, 9க்கு சனி புதன் கேது மாந்தி தொடர்பு. கும்ப லக்னத்திற்கு 9ஆம் இடம் துலாம். இதன் அதிபதி சுக்கிரன் எங்க இருக்கு? மகரத்தில் இருக்கு. மகரம் என்பது சனியனுடைய வீடு.
எனவே 9ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனுக்கு சனி தொடர்பு ஏற்பட்டுள்ளது. அந்த சுக்கிரனோடு புதன் நேரடி இணைவு பெற்றுள்ளார். தனுசுல இருக்கிற கேது 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால 9ஆம் இடத்துக்கு கேது தொடர்பு கிடைக்கிறது. ஏற்கனவே சொன்னேன், ரிஷபத்தில் இருக்கிற மாந்தி செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்குங்கிற காரணத்தினால மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் உள்ள மாந்தியை அவிட்டம் நட்சத்திரத்தில் உள்ள செவ்வாயோடு இணைத்து பார்க்கலாம். அப்போ மாந்தி எங்க வந்துருது? மகரத்திற்கு வந்துருது. இப்போ 9ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறதுனால இந்த சுக்கிரனும் மாந்தியும் தொடர்பு பெறுகிறார்கள். ரூல் 4, 5க்கு செவ்வாய் சனி தொடர்பு. கும்பலக்கணத்திற்கு 5ஆம் இடம் மிதுனம். இதன் அதிபதி புதன் செவ்வாயோடு நேரடி தொடர்பு பெற்று சனியின் வீட்டில் உள்ளது. ரூல் 5, சிம்மத்திற்கு செவ்வாய் சனி தொடர்பு. சிம்மத்தின் அதிபதி சூரியன் தனுசு ராசியில இருக்கு. சூரியன் அமர்ந்த நட்சத்திரம் பூராடம். சூரியனுக்கு டைரக்டா செவ்வாயோட தொடர்பு ஏற்படல. ஆனா பாருங்க, மகரத்தில் இருக்கிற செவ்வாய் 8ஆம் பார்வை மூலமாக சிம்ம ராசியை பார்க்கிறது. மேலும் சிம்மத்தின் அதிபதி சூரியன் தனுசுல இருக்கு. துலாம்ல உள்ள சனி 3ஆம் பார்வை மூலமாக சூரியனை பார்க்குது. எனவே செவ்வாய் 8ஆம் பார்வை மூலமாக சிம்மத்தை பார்த்து சிம்மத்தின் அதிபதி சூரியனை துலாமில் உள்ள சனி 3ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறதுனால ரூல் 5 கூறப்பட்ட விவரம் பொருந்தி வருகிறது. ரூல் 6, குருவிற்கு செவ்வாய் சனி தொடர்பு. குரு விருச்சிக ராசியில் உள்ளது. விருச்சிகம் என்பது செவ்வாயினுடைய வீடு. எனவே குருவிற்கு செவ்வாய் தொடர்பு கிடைத்துள்ளது. குரு அமர்ந்த நட்சத்திரம் கிரக பாதசாரத்துல பாருங்க, குரு அனுசம் நட்சத்திரத்துல இருக்கு. அனுசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம். எனவே குருவிற்கு செவ்வாயின் தொடர்பும் அமர்ந்த நட்சத்திரம் சனியினுடையது என்ற காரணத்தினால் சனி தொடர்பும் ஏற்படுகிறது. இந்த விதத்துல சைட்ல இருக்கிற பாக்ஸ்ல 1லிருந்து 6 வரைக்கும் உள்ள விதிகள் எப்படி புரிந்து வருகிறதுன்னு பார்த்தோம். இது வரைக்கும் சிஆர்பி மெத்தடில் ஒருவர் 3ஆம் பாலினத்தவராக பிறப்பதற்கு நான் கண்டுபிடித்துள்ள விதிகள் எப்படி பொருந்தி வருகிறது என்பதை பார்த்தோம். ஏதோ இந்த 10 ஜாதகங்களுக்கு மட்டும்தான் இந்த விதிகள் பொருந்தி வருகிறது என யாரும் நினைக்க வேண்டாம். இந்த விதிகளை 3ஆம் பாலினத்தவர் ஜாதகம் ஏதேனும் உங்களிடம் இருந்தால் எடுத்து பொருத்தி பாருங்கள். நிச்சயமாக இந்த விதிகள் பொருந்தி வரும். மேலும் இந்த 10 ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் 2025 ஜனவரி மாதம் பிறந்த குழந்தையினுடையது. குழந்தை பிறந்த பொழுது இந்த குழந்தை ஆணா அல்லது பெண்ணா என்பது உடனடியாக கூற இயலவில்லை. இந்த குழந்தை பெரியவர் ஆகும் பொழுது பால் நிர்ணயம் செய்ய முடியும் என மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. அந்த குழந்தையின் ஜாதகம் எனது நண்பரது வாட்ஸ்அப் குழு மூலமாக கிடைத்து அந்த பிறந்த விபரத்தை எனக்கு அளித்துள்ளார். மருத்துவர்களால் பிறந்தவுடன் பால் நிர்ணயம் செய்ய இயலாத அந்த ஜாதகம் 3ஆம் பாலினத்தவர் ஜாதகம் என எனது ஆய்வில் உறுதி செய்ய முடிந்தது என்பதை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.